வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்க உள்ளதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்ய உள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்று டெல்லியில் பாஜக ஆலோசனை ரகசிய மீட்டிங் ஒன்றையும் போட்டுள்ளது. உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் திமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகியிருக்கிறது. திமுகவின் 14 அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிவைத்திருப்பதாகவும் ஒவ்வொரு அமைச்சர்களையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்யப்போவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் எப்படியாவது பாஜகவை இனி எதிர்க்காமல் 2 ஆண்டு காலத்தை முடித்துவிட வேண்டும் என்று கூறி பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று கடந்த 2 மாதங்களாகவே பேச்சுக்கள் தமிழக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றால் தமிழக மக்கள் பயனடைந்து விடுவார்களா? இதனால் மக்களின் வரிப்பணம்தான் தேவையில்லாத கூடுதல் செலவாக பார்க்கப்படும். இது திமுகவிற்கும் திமுகவின் தலைமைக்கும் உள்ள பிரச்சனை. இதை பொதுவெளியில் காட்ட வேண்டாம். அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்கலாம் அல்லது முதல்வராக பொறுப்பேற்கலாம். இது தமிழக மக்களுக்கு சோதனை காலம் என்றுதான் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கலைத்து விடாமல் இருப்பதற்கும் தமிழக மக்களின் மனதை நோகடிக்காமல் இருப்பதற்கும் துணை முதல்வர் பதவியை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்காமல் காலதாமதம் செய்து வருவதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 2006ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை ஊழல் தானே செய்து வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் ஏன் இவர்களுக்கு மக்கள் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் என்று பார்க்குமேயானால் 5 ஆண்டுகளில் கடைசியாக 2 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பணப்புழக்கம் ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் 10,000 வரை விநியோகம் செய்து கிட்டத்தட்ட துரைமுருகனை எடுத்துக்கொள்வோம். திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து தற்பொழுது வரை ஒரு தேர்தல்கள் கூட தோல்வியடையாமல் வெற்றியடைந்து வருவதற்கு காரணம் என்ன? அவர் அந்த தொகுதிகளுக்கு என்னதான் செய்தார் என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை, பணப்புழக்கம்தான். தன்னை விட எதிராளிகள் வெற்றியடையக்கூடாது என்பதற்காக பணப்புழக்கம் அதிக அளவில் செய்து வருவதற்குத்தான் இது மிக முக்கியமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த முறை மத்திய அரசு எடுத்த ரகசிய மீட்டிங்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்ய வேண்டிய உத்தரவுகளை பிறப்பித்ததன் காரணமாக கண்ணீருடன் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார்.